வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பொங்கல் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெம்ப்ளேட் வீடியோ ஃபுல்லாகவே அதுலேயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். இப்போ 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இருக்கும். இப்போ டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக வீடியோ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிடும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு 38 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு 38 இல்லைனா 40 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவோடைய டியூரேஷனை இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் முடிகிற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் முடிகிற இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் பிளாங்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அது வரை ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துல நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கும் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அதில் வந்து ஃபேஸ் வந்து தெரியல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேமும் அதே மாதிரி தான். ஃப்ரேம் முடிகிற அளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நெக்ஸ்ட் ஃபோட்டோ முடிகிற இடத்துல லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுறது அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு எகைன் மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் இந்த ஃப்ரேம் எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் 1 by 1 நம்ம ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. தேவை அப்படின்னா எகைன் ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. எகைன் இப்படி லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து நான் 20 செகண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ 20 செகண்டுமே கம்ப்ளீட் ஆன மாட்டி நீங்கள் வந்து பிளாங்காக வந்து ஃபோட்டோஸை மட்டும் ஆட் பண்ணி வீடியோஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. எப்படி நான் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே செட் பண்ண சொல்லி இருந்தனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே கடைசியில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 50 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவே வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.